டெல்லியில் சோலோவாக சுற்றிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி தனியாக வர்றது, யாரும் இல்லாமல் நான் வரவே மாட்டேன். இவ்வளோ நாள் கழித்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் டெல்லி, அது இவ்வளோ தூரம் வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கேன். பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி முக்கோட்டி ஏகாதசி சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி டெல்லியில் பிர்லா மந்திர் கோயிலுக்கு வந்திருக்கேன். பிர்லா மந்திர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியோட மெயின் மார்க்கெட் ஏரியாலே இருக்குது. பிர்லா மந்திர்னால் இது லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள். இங்கே வந்து இதை பிர்லா மந்திர் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பார்த்து செக் பண்ணுங்கள். கோவிலுடைய முன்பக்க தோற்றம், அதான் முகப்பு இப்படி தாங்க இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோயில் செட்டப்போ கோபுரங்களோ இங்கே கிடையாது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோட்டையில் கட்டுவாங்க இல்லையா, நம்ம அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம நடுவில் இருக்கிற அந்த இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகம். ஸோ அங்கே தான் வந்துட்டு லக்ஷ்மி நாராயண சுவாமி வந்து குடிக்கொண்டிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து உள்ளே போகிறதுக்கான வழி. ஒரு 20 படிக்கட்டு வந்து நம்ம ஏறி தான் உள்ளே போகணும். கோயில் நல்லா ஹைட்டில் கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே லக்ஷ்மி நாராயண சுவாமி தான் மூலவர். அது இல்லாமல் தனித்தனியாக ஆஞ்சநேயருக்கு, விநாயகருக்கு, ராம லக்ஷ்மணர், கிருஷ்ணர்ன்ட்டு சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. எல்லா சுவாமிங்க கிட்டேயுமே நம்மளுக்கு வந்து இங்கே எப்படி தீர்த்தம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் உள்ளே என்ட்ராகும்போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஆனால் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஸோ ஏகாதேசி அன்னைக்கு நான் வந்து கரெக்டாக இந்த டிசம்பர் மாதம் ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு வந்து எதர்ச்சியாக தான் போயிருந்தேன். எனக்கு தெரியாது போகிறப்போ. அதுக்கப்புறம் கோயிலில் தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படியாவது பெருமாள் நம்மளை வந்து காட்சி கொடுத்துட்றாரு நமக்குன்ட்டு. ஸோ தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்புறம் பார்த்திங்கன்னா இது கோவிலுடைய சைடு பகுதிங்க. இங்கே வந்து தர்மஸ்தலான்னு சொல்கிறாங்க. தர்மஸ்தலான்னா ஒன்றும் இல்லை, அன்னதான கூடம். ஸோ அந்த பில்டிங்ஸ் இருக்குது. இது வந்து கோயிலுடைய சைட் வியூ. எல்லா நாட்களையும் ஆனால் இங்கே வந்து அன்னதானம்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு சில கோயில், இப்போ இந்த நார்த்தில் வந்துட்டு அம்பேத்கர் கோயிலெல்லாம் எப்போவுமே கொடுப்பாங்க இல்லையா, தங்க கோவிலில், அந்த மாதிரி கிடையாமல் ஏதாவது முக்கிய நாட்களில் மட்டும் இங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தர்மஸ்தலா. இங்கே வந்து அன்னதான கூடம் வந்து சேர்த்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தெரியுது இல்லையா, இங்கே தான் ராமர் கிருஷ்ணருடைய கோவில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு அமைதியான மடம் மாதிரி இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. எவ்வளோ உயரம் கட்டியிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்குள்ளே போனப்பவே நமக்கு ஒரு அமைதியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கிது. ஸோ இங்கே இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர், அதுக்கப்புறம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. இந்த கோவிலுடைய முழு வியூ இப்படி தான் இருக்குது. லாங் ஷாட்டில் இந்த ஃபோட்டோ அழகாக இருக்குல்ல. கோயிலுடைய பின்பக்க பகுதி இப்படி தான் இருக்குது. நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். நார்த் இந்தியாவில் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சுத்தமான ஒரு இடம் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு டாய்லெட்ரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்க்குக்கு போகக்கூடிய வழி. வாங்க மேலே போய் பார்க்கலாம். ஸோ சூப்பராக வாக்கிங் பேத்லாம் போட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இடம், இந்த கிளைமேட், இந்த குளிர் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குது. வேறு எந்த சத்தமே இல்லை பாருங்கள். நேச்சுரலாக இங்கே அந்த மரம் ஆடுற சத்தம், குருவிங்க காக்காலாம் கத்துற சத்தம், அவ்வளோதான் இருக்குது. இது என்னன்னு தெரில, தண்ணி போகிற பாதை மாதிரி அமைச்சிருக்காங்க. பெரும்பாலும் இங்கிலீஷில் போர்ட்ஸ் இல்லைங்க, அது ஒன்று தான் பெரிய மைனஸ் எனக்கு. ஹிந்திலேயே தான் வைக்கிறாங்க. ஸோ புரிய மாட்டேங்குது. அழகாக இங்கே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இது மார்பிள்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஒயிட் மார்பிளில் தான் கட்டியிருக்காங்க. அங்கே பாருங்கள் சிவாஜி ஸ்டாச்சு இருக்குது. ஸோ கோவில்
கோவில் உள்ளே இருக்கிறது எதையுமே நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க அலௌட் இல்லை. வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்டு, செல்ஃபோன் ஸ்டாண்டு கொடுத்துட்டாங்க. உங்களோட திங்ஸை வந்து நீங்கள் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறா, அந்த கீ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க கையோட. ஸோ ரொம்ப சேஃபாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ இன்சைட் ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது, அப்படி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது ஒரு மானுமெண்ட் மாதிரி இருக்குது. நடுவில் வந்து என்ன சொல்கிறது, கிரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரைவேட்க்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி மேரேஜஸ் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ பார்க்கில் இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா சிலைகள், குளம் அந்த மாதிரி இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக அங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள், அது கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அழகாக இருக்குது. தண்ணியோட பார்த்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் என்னமோ தண்ணி இல்லை, ஃபில் பண்ணல இவங்க. பட் தண்ணி இருந்தால் இன்னும் பயங்கரமாக குளிருங்க, அந்த மாதிரி இருக்குது. குகை மாதிரி ஒரு செட்டப் யார் என்னன்னு தெரிலையே. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். சீரியஸாக நான் இந்த மாதிரி மைசூரில் பார்த்துருக்கேன். ஒரு ஃபுல் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் செட்டப் வந்து பிருந்தாவனில் பார்த்துருக்கேன். பிருந்தாவன் வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன், வேணும்னா நான் அதை லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது அதே மாதிரி இருக்குது. அழகாக இருக்குது இந்த இடம் சீரியஸ்லி. நம்ம மட்டும் தான் இருக்கோம் லேடிஸு, வேறு யாரும் இல்லை. ஸோ கிளம்பிடலாம். பொதுவாக வடக்கன்ஸை நம்புறது இல்லைன்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன் நான். இந்த பார்த்து அழகாக இருக்குல்ல, அதில் நடந்து போகலாம். தண்ணி இருந்தால் கோவிந்தா விழுந்திருக்கணும் இந்நேரம், ஜஸ்ட் மிஸ்ஸு. டெல்லியில் வந்து இப்படி சோலோவாக சுற்றுவேன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. பட் ஸ்டில் இங்கே ஒரு கோயில் இருக்குங்க, என்னென்னு பார்க்கலாமா? நான் வந்து மற்ற வீடியோஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ பண்ணலை. ஏன்னா நான் எடுத்துகிட்டு போய் உட்காந்து வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி டப்பிங் பண்ணுவேன். இந்த வீடியோ எனக்கு என்னவோ லைவ் பண்ணணும்னு தோணுச்சு. லைக் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டே பேசிகிட்ருக்கேன். பாபாங்க, சாய்பாபா வாங்க பார்த்துருவோம். மேபி அங்கே கிட்ட ஃபோன் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து காட்டுறேன். சரி, முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போகலாம். ஓகே, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஸோ பாபா தரிசனம் பண்ணியாச்சு. எனக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஸோ தரிசனம் பண்ணியாச்சு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் நான் ஃபோட்டோ எடுக்கலைங்க. ஓ மை காட், என் ஸ்லிப்பர் அங்கே விட்டுட்டேன். போய் எடுத்துகிட்டு போட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பலாம். அழகாக இருக்குங்க சீரியஸ்லி. மார்னிங் 11 o'clock ஆகுது, இல்லை எக்ஸாக்ட் டைம் 11:07 ஆகுது. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா 6 மணி மாதிரி இருக்குது. அவ்வளோ குளிர். ஸ்வெட்டர் இல்லாமல் வெளியே வரவே முடியாது. கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டே ஆகணும், ஏன்னா நமக்கு டஸ்ட்டும் இருக்குது, பொல்யூஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் முக்கியம். அதனால் இது கூட பாருங்கள், ஜஸ்ட் லைக் அ மானுமெண்ட், நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கிங் இந்தளவுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்தப்போ நல்ல ரஷ்ஷாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. சாரி, நான் அந்த ஸ்வீட் தின்னுட்டே பேசுகிறேன். இது வந்து குட்டீஸ் ப்ளே ஏரியா. அங்கே ஒட்டகம், புலி அதெல்லாம் பெருசு பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா இருக்குல்ல, குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கு. உண்மையிலே இந்த பார்க் செம்மங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெல்லியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது தான் நான் வரேன். பட் ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ உள்ளெல்லாம் கோயில் உள்ள மட்டும்தான் எடுக்க அலவுட் பண்ணல, அது ஒன்று தான். பட் பார்க் பண்ணிவிட்டு அழகாக இப்படி வந்து இறங்கி போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கொஞ்ச நேரம் இந்த பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ அமைதியாக அழகாக இருக்குது சீரியஸ்லி. இதான் பாருங்கள் பிர்லா மந்திரோடைய பின்பக்க தோற்றம், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதில் பாருங்கள் பிர்லா மந்திர் எவ்வளோ அழகாக இருக்குது.
ஸோ நைஸில். ஸோ இது வந்து கோயிலுக்கு வெளியே ஷாப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அது இல்லாமல் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் கொஞ்சம் சின்னது இருக்குது. ஸோ நான் வந்து கோயில் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு பிர்லா மந்திர்லேருந்து கிளம்புறேன். நெக்ஸ்ட் லொக்கேஷனில் வந்து பார்க்குறேன்.